வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி நடிகர் விமல் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் பரமசிவன் ஃபாத்திமா. இந்த திரைப்படத்தின் திரையம்சம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, நடிகர் விமலுக்கு இந்த படம் ஒரு ரீஎன்ட்ரி ஆகுமா ஆவாதா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கணும், மனம் இருக்கணும். முரட்டு சுமார் ஆளுங்க சார். ஆனா ஒண்ணு வெட்டு குத்துன்னு இறங்குறாங்க. அப்ப ஏக்கப்புறம் நல்ல டீசென்டான சண்டையில தாடி வச்சிருக்கான், தொப்பி போட்டிருக்காங்க, இருக்கா தூக்கிட்டு நேரம் எங்கிட்ட வந்துடுங்களா? நீங்க பாட்டுல இந்த படத்தோட கதை சுப்பிரமணியபுரம், யோகாபுரம், இந்த 2 கிராமத்தை சேர்ந்த வந்து ஜாதி வெறியும் மத வெறியும் பிடிச்சி ஒரே அடிதறியும் கரெக்டாக இருப்பாங்க. எந்த ஒரு இதையும் நல்லது கட்டத்திலையும் வந்து கலந்துக்காத அளவுக்கு இந்த 2 கிராமத்தில் சேர்ந்தவங்களும் அந்த அளவுக்கு ஒரு மத வெறியும் ஜாதி வெறியும் பிடிச்சி இந்த 2 கிராமத்தில் சேர்ந்து இருப்பாங்க. சுப்பிரமணியம் கிராமத்தில் சேர்ந்தவங்க யாரும் வந்து யோகாபுரத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா யோகாபுரம் வந்து முழுக்க முழுக்க வந்து கிறிஸ்டினில் சேர்ந்தது. இது ஏன் நான் கிறிஸ்டினில் சேர்ந்தது நான் சொல்கிறேன்னா, சுப்பிரமணியபுரத்தில் இருந்து கிராமத்திலேருந்து வந்த மக்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கல, நல்ல உத்தியோகம் கிடைக்கல, நல்ல இடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ட்டு யோகாபுரத்தில் இருக்க ஃபாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களை வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், நல்ல வந்து உங்களுக்கு ஒரு வாத்தியார் வேலை கிடச்சிருக்கு, நல்ல வேலை கிடச்சிருக்கு, ஆனால் வந்து நீங்கள் வந்து மதம் மாறினா மட்டும்தான் இந்த இதில் இருக்க முடியும், உங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து இப்படி ஒரு ஆசையை காட்டி ஒவ்வொருத்தரையும் ஹிந்துவாக இருக்கவங்கள அத்தனை பேரையும் வந்து மதம் மாற்றி யோகாபுரத்தில் வந்து இத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் மதம் மாறிடுறாங்க. சில பேர் வந்து மதம் மாறத்துக்கு விருப்பம் இல்லாமல் ஒரே அடிதடி கலாட்டாவும் ஜாதி சண்டை தான் இருக்கும். அந்த ஊரில் வந்து யாருக்குமே வந்து கல்யாணம் ஆகாத அளவுக்கு யார் நடந்தாலும் அந்த கல்யாணம் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க 2 பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ளையை வந்து சாவடிச்சிடுவாங்க. அவங்க ஏன் சாவடிக்கிறாங்க? தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நடக்கிற வந்து கொலைங்க எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணால் அந்த ஊரில் வந்து மாப்பிள்ளையை சாவடிச்சிடுவாங்க. ஏன் இது எதுக்காக அது மாதிரி? இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. இந்த படத்தை வந்து விமலும் கதாநாயகி ஷாய் தேவி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி தான் மக்களுக்கும் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க 2 பேருமே வந்து செத்துட்டாங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பேய் கதை தான். விமலுக்கும் கதாநாயகி சாய் தேவிக்கும் என்ன நடந்தது, அவங்க ஏன் அந்த கிராமத்தில் வந்து ஒரு பேயாக வளர்றாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, இதை வந்து அந்த கிராமத்து மக்களை ஏன் கண்டினியூவாக வந்து எல்லாருமே சாவறாங்கன்னு தான் ஒரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் டைரக்டரும் நடிகருமான இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு எசக்கி கார்வண்ணன். அவர் தான் இந்த கிராமத்துக்கு வந்து 2 கிராமத்தில் நடக்கிற என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் அதாவது மனுஷனால பிரச்சனைன்னு பார்க்குறாரு. ஆனால் மனுஷனால ஏற்பட்ட பிரச்சனை தான் அந்த விமலுக்கும் கதாநாயகி நடந்த பிரச்சனை. அதாவது MS பாஸ்கரன் தான் அந்த ஃபாஸ்டர் கேரக்டர். அவர் தான் ஒவ்வொருத்தரையும் ஹிந்துவாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து மதம் மாற்றி இந்த மாதிரி வேலைலாம் அவர் தான் பண்ணுறாரு. டைரக்டர் இதை வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காரு. அதாவது முஸ்லீம்களையும் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு பேய் அடக்கிற பாட்டு சீன் வரும். அந்த கிளைமேக்ஸ் பேய் அடக்கிற பாட்டில் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முஸ்லீமையும் அந்த குல்லா போட்டுக்கிட்டு அவரும் வந்து பேய் வந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறத காட்டியிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம அதை தப்பாக நினைக்கக்கூடாது. இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் யாராக இருந்தாலும் வந்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கணும். அதை தான் வந்து லாஸ்ட்டில் முடிச்சிருக்காரு டைரக்டர். இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, கதாநாயகனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையும் கிடைக்காம ஒரு வெறுப்பாயிறாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபாஸ்டர் வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து என்னோடய பேரையும் மாற்றணும், என் மதத்தையும் வந்து மாறணும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரிக்கிட்ட வந்து சண்டை போட்டு போவாங்க. சண்டை போட்டு இது போடாது. ஆனால் அவர் மதம் மாறினதுக்கப்புறம் அவர் வேலைக்காக தான் மதம் மாறினார்னு அவரோட குற்ற உணர்ச்சி வந்து அப்பப்போ அவர் ஊற்றின்னு தான் இருக்குது. அதாவது கதாநாயகியோட பேர் வந்து தமிழ்ச்செல்வி. ஆனால் வந்து இவங்க கம்பல் பண்ணி அவரை வந்து மதம் மாற்றி ஃபாத்திமான்னு வந்து பேர் வச்சிடுறாங்க கம்பல் பண்ணி. அதே மாதிரி கதாநாயகியோட அண்ணங்காரனும் அவரோட பேரை மாற்றி ஜார்ஜின்னு பேர் வச்சிடுறாங்க.
இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. பரமசிவன் தான் கதாபாத்திரத்தை தான் நடிகர் விமல் வந்து நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு சரியான ஒரு ஒத்துமையான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்கும். அதாவது அவங்களோட அருமையான வந்து காதல் காட்சிகள், காதல் சீன்கள் இருக்கும். அவங்க 2 பேரும் வந்து சாவறது ரொம்ப ஒரு நல்லபடியாக இதுவாக நமக்கு சோகமாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து விமலை வந்து கழுத்து பூச்சி வந்து தண்ணி தொட்டியில் வந்து கழுத்து பூச்சி சாவடிக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. டேரக்டர் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. இந்த மாதிரி திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் போய் பாருங்கள். அதாவது தியேட்டரில் பப்ளிக் பார்த்துட்டு வந்து சொல்கிறவங்க மதவெறியும் ஜாதி வெறியும் தூண்டுற மாதிரி இருக்குதான்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. ஆனால் மதவெறியும் ஜாதி வெறியும் தூண்டுற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு காட்டியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் முடித்த விதம், டைரக்டர் வந்து சொன்ன விதம் ஒரு நல்லபடியாக முடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை. ஸோ அதனால் டைரக்டர் வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. முக்கியமாக சாய் தேவி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விமல் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. விமல் நடிக்கிற படம் எல்லாமே பாவம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் அவர் நடிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போகிறாரு. நிறைய திரைப்படங்கள் ஓடுறது இல்லாமல் ஆகிடுது, ஓடாமல் போயிடுது. ஓகேங்களா, அது என்ன காரணம் தெரியல, பப்ளிக் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம நடிகர் கமலஹாசன் படம் வந்திருக்க பாருங்கள், தக் லைஃப். அந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் வந்து பார்க்காம இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா உண்மையிலேயே கிறிஸ்டின்ஸுக்கு வந்து சரி நிறைய ஃபாஸ்டர்ஸுக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது. இதுலேயே எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவார், நீ ஒன்றும் பேரை மாற்றாமல் இருக்கியா, பேரை மாற்றலாம் எப்படி, அப்புறம் நம்ம ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்து நிறுத்திடுவானே அப்படின்னு வந்து எம்எஸ் பாஸ்கரே சொல்லுவார். நீ இன்னும் பேரை மாற்றாமல் இருக்கியான்ட்டு. என்கிட்ட 20 வருஷமாக பேரை மாற்றிட்டேன்னு சொல்லி எதாவது சொல்லிட்டு அப்படி இன்னும் வந்து ஹிந்துவாக தான் இருக்கியானா, இது தெரிஞ்சு தான் ஃபாரினில் இருக்கிறக்காரன் ஃபண்டு வந்து கட் பண்ணிடுவானே அப்படின்றாங்க. அப்போ வந்து பணத்துக்காகவோ நல்ல ஒரு வேலைக்காகவோ ஹிந்துவாக இருக்கவங்க மதம் மாறி கிறிஸ்டினாக இதுவாகிறாங்க. யாரும் உண்மையாக வந்து கர்த்தரை ஏற்றுக்கலை. பணத்துக்காகவும் நல்ல ஒரு வேலைக்காகவும் தான் கர்த்தரை ஏற்றுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஃபாஸ்டர்களே வந்து ஹிந்துவாக வந்து தான் இதுவாயிருக்காங்க. இந்த மாதிரி சீன்கள் பல சீன்கள் இந்த திரைப்படத்தில் கிறிஸ்டினையும் ஹிந்துவையும் வந்து ரொம்ப முஸ்லீமையும் எல்லாருமே தாக்கி எடுத்திருக்காங்க. ஆனால் தாக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல விதமாக படத்தை முடிச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து சர்ச்சு பாஸ்டர் எல்லா சர்ச்சு பாஸ்டர்னு சொல்லல, ஒரு பாதி இருக்கிற ஒரு 100க்கு 90% பாஸ்டருங்க எல்லாமே அநியாயம் தான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படம் ரொம்ப நல்ல திரைப்படம். பப்ளிக் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். ஒவ்வொரு மக்களும் இதை பார்த்து நிறைய பேர் திருந்தணும். இப்போ போயிட்டு கிராமத்தில் வந்து ஜாதி வெறியும் மத வெறியும் பூச்சி யாரும் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்தில். விமல் மெயின் நல்லா நடிச்சிருக்காரு. கூல் சுரேஷர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா கூல் சுரேஷனும் வந்து காமெடி கலந்த இந்த படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் தான். ஓகேங்களா, அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் நல்லா. அது மெயின் வந்து அதிகமான வந்து கிராமத்தில் தொட்டு ஒரு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாம் நியூ ஃபேஸஸ் தான் நடிச்சிருக்காங்க எல்லாரும். ஓகேங்களா, இந்த திரைப்படத்தில் நடிகர் விமல், சாய் தேவி, எம்எஸ் பாஸ்கர், கூல் சுரேஷ், எசக்கி கார்வண்ணன் மற்றும் இந்த படத்தில் எத்தனோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டைரக்டர், அதாவது இந்த படத்தோட தயாரிப்பு எழுத்து இயக்கம் எசக்கி கார்வண்ணன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு தடவை வந்து நம்பி இந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரி 2 சாங் வருது, 2 சாங்குமே நல்லா இருக்குது இந்த திரைப்படத்தில். முக்கியமாக கிளைமேக்ஸ் பாட்டு ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இசை வந்து தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்பி பப்ளிக் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு படத்தை போடுறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. விமலும் நல்லா பண்ணியிருக்காரு. போய் நம்பி தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம்.